ஸ்டாக் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் லைக் தட் நீங்க வந்து ஸ்டாக்கை கிளிக் பண்ணால் போதும். டோட்டலாக ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு, அது பேலன்ஸ் ஷீட்டு, அதோடைய லாப நஷ்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, உங்களுக்கு ரேங்கிங் அடிப்படையில் கலர் கோட் பண்ணி காமிச்சிருவோம். ஸோ அதை நம்ம பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். சரி ரைட் ஓகே, கிளைண்ட்ஸுக்கு நிறைய பேர் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாக்கா, நிறைய பேர் லேர்ன் பண்ணுறாங்க ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண மாட்றாங்க. இல்லைனா அந்த ஸ்ட்ராட்டஜிலே அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கொடுத்தோம். எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது அப்படின்னு. மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அதை யூஸ் பண்ண தெரியல. ஸோ அதுவே நம்ம ஏஐயில் பில்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டரை கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றியே தெரியல. நீங்கள் இப்போ நடக்கிற மார்க்கெட் சினாரியோக்கு தகுந்த மாதிரி ஏதாவது மார்க்கெட்டில் வந்து இப்போ நான் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கும். எந்த ஸ்ட்ராட்டஜியை பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பில்ட் பண்ணோம். மார்க்கெட் லைவில் ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது நிஃப்டியோ பேங்க் நிஃப்டி சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஓவர்வியூ கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் ஏஐயில் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.